ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அறுவடை தாங்க. அமெரிக்காவில் எங்கள் தோட்டத்தில் உள்ள அவரைக்காய் ஹார்வெஸ்டிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவரைக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. இந்த டபுள் கலர் அவரைக்காய் தாங்க நிறைய காய்ச்சிருக்கு இந்த தடவை. நான் இப்போல்லாம் அவரைக்காய் கடையில் வாங்குறதே இல்லைங்க. எனக்கு தேவையான அளவு அவரைக்காய் வீட்லேயே நான் ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல பர்பிள் கலர் அவரைக்காய். இந்த டைப்பும் இருக்குது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஆனால் இது அதிகமாக இல்லை என்கிட்ட. இந்த டைப் ஆஃப் அவரைக்காய் கம்மியாக தான் காய்ச்சிருக்குங்க. செடியுமே 1-2 தான் இருக்குது. அதனால் இது சீடுக்காக விட்டு வச்சுருக்கேன். எனக்கே சீடு நிறைய தேவைப்படுது. நிறைய அடுத்த தடவை பிளான் பண்ணணுன்னுக்காகவே சீடுக்காக விட்டு வச்சுருக்கேன். சரி வாங்க, இப்போ இந்த அவரைக்காய் ஃபுல்லாக நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் அந்த பார்த்துட்ருக்க அந்த பந்தல் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும். ஆக்சுவலாக இது அவரைக்காய்க்குன்னு போட்ட பந்தல் கிடையாது. எங்கள் வீட்டில் திராட்சை செடி இருக்குங்க. அதுக்காக போட்ட பந்தல் தான் இது. ஒரு 3 டைப்பில் திராட்சை கொடி நான் வச்சுருக்கிறேன். அது ஃபுல்லாக நான் இது வரைக்கும் லாங் வீடியோன்னு பெருசாக எதுவும் எடுக்கலை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2024 பண்ண ஹார்வெஸ்டிங் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். போன வருஷம் சம்மர் டைமில் இந்தியாவுக்கு போயிட்டதுனால அதோட ஹார்வெஸ்டிங் வீடியோலாம் எடுக்க முடியல. இது ஜூன் ஜூலை அந்த மாதத்தில் தான் கொஞ்சம் நல்லா வருது. ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அந்த டைமில் தான் நல்லா காய்க்குது. இந்த தடவை எப்படி காய்க்குதுன்னு தெரியல. எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு லாங் வீடியோவை ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். இந்த பந்தல் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய சைஸுங்க. ஸோ இதில் நிறைய இடம் இருந்ததுனால சரி அவரைக்காவை எப்படி கொடியாக போட்டு விட்றலாம் இதுலேயே அப்படின்ட்டு தான் இங்கே வச்சோம். என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல அவரைக்காய் வச்சுருந்தேன். அந்த இடத்துல சரியாகவே எனக்கு வளரலை. ஒரு 3 செடி வந்துச்சு. கொஞ்சமாக தான் ஹார்வெஸ்டிங் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது அவ்வளோவுமே பட்டு போச்சு. அது ஏன்னே தெரியல. அதனால் இடத்த மாற்றிருந்தேன். சரி இங்கே பந்தல் இருக்கிறதுனால இப்படியே நம்ம கொடியை விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் இது பக்கத்தில் பந்தல் பக்கத்தில் இந்த அவரைக்காய் செடியெல்லாம் வச்சுருக்கேன். அது இப்போ என்ன ஆகுதுன்னா, அது உயரமாக இருக்கிறதுனால காய் ஃபுல்லாக மேலே அந்த ஃபென்ஸுக்கு பந்தலுக்கு மேலே தான் நிறைய காய்க்குது. இது மேலே ஏறி பறிக்கிறதுக்குள்ளே போதுன்னு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவரைக்காய்க்கு இந்த மாதிரிலாம் யாரும் பந்தல் போட மாட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த இடத்துல அவரைக்காய் சூப்பராக வளர்கிறதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு காய் கிடைக்கிது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் இந்தியன் ஸ்டோர்ஸில் வாங்கி ரொம்ப மாதக்கணக்கில் ஆகுது. இங்கே அவரைக்காய் ரேட்டு பார்த்திங்கன்னா இங்கே அமெரிக்காவில் இந்தியன் ஸ்டோர்ஸ்லலாம் ஒரு எல்பி கிட்டத்தட்ட $6க்கு விற்கிறாங்க. இப்போ ஒரு எல்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் 1/2 கிலோவுக்கு கம்மியாக வரும். ஒரு 450 கிராம் கிட்டத்தட்ட வரும். அதே மாதிரி $6 நம்ம ஊர் மதிப்புக்கு இப்போ கிட்டத்தட்ட $500 $550 வரைக்கும் வருங்க. இப்போ இங்கே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா விலைவாசி எல்லாமே ஏறி போயிடுச்சு. காய்கறி விலையிலேருந்து பெட்ரோல் விலையிலேருந்து எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சிங்க. இந்த அவரைக்காவுமே $4 என்னமோ தான் இருந்துச்சு. இப்போ $6 ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போல்லாம் அவரைக்காய் வெளியில் வாங்குறதே இல்லை. எனக்கு தேவையான காய்கறி தோட்டத்திலே வளர்த்து நான் ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கிறேன். எல்லா காய்கறியும் இல்லாட்டாலும் ஏதாவது என்னால் முடிஞ்சது என்னென்ன எங்கள் தோட்டத்தில் வளர்க்க முடியுமோ அதெல்லாம் நான் போட்டுட்டு தாங்க இருக்கேன். ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அறுவடை பண்ணும்போது வர சந்தோஷமே தனி தாங்க. நம்ம போடுற அந்த எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா அவரைக்காய் எனக்கு கொஞ்சம் நிறையவே கிடச்சிது. இந்த டைப் ஆஃப் அவரைக்காய் தான் இந்த தடவை நிறைய விளைஞ்சிருக்கு பாருங்கள். இது ஹார்வெஸ்டிங் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சிங்க. சாரி, எனக்கு இப்போ தான் போட டைம் கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம வெயிட் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ அவரைக்காய் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம கையால் செடியை வளர்த்து ஹார்வெஸ்டிங் பண்ணி அதை சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ்க்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.